உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்துக்கு மார்சலுக்கு வணக்கம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கடந்த ஒரு ஆண்டுகளாகவே பின்னடைவு தான். இப்போ அடுத்த பின்னடைவா இந்த கட்சி கொடி, பெயர், சின்னம் இதையெல்லாம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட அந்த வழக்கை எதிர்த்து செய்யப்பட்ட அந்த மேல்முறையீடு வழக்கில் மீண்டும் தடை விதித்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? பொதுவாக நீதிமன்றங்கள் கட்சியினுடைய பெரும்பான்மை, செயற்குழு, பொதுக்குழு ஆதரவு எடப்பாடியிடம் இருப்பதனால எடப்பாடிக்கு இருக்கிற அந்த முழு உரிமையை நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அந்த ஓபிஎஸ் பைலா விதிப்படி ஏற்கனவே பொதுக்குழு, செயற்குழு எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் நான் இணை ஒருங்கிணைப்பாளர். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இரட்டை தலைமைக்கு தொண்டர்களிடம் ஒப்புதல் பெற்று அந்த ஒப்புதலின் அடிப்படையிலும் நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுனால அந்த உரிமையை எனக்கு சட்டவிரோதமா எடப்பாடியினுடைய அந்த கூட்டமும் என்னிடமிருந்து அதை பறித்து கொண்டது செல்லாதுன்னு தான் அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றத்துல தொடர்ந்து பின்னடைவு. இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் உண்ட அமர்வு அண்ணன் ஓபிஎஸ் அவர் வாழ்நாளெல்லாம் அனுபவித்து வந்த அதிமுக கட்சி, கொடி, சின்னம் இவைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று ஒற்றை நீதிபதியினுடைய அந்த தீர்ப்பை இப்பொழுது இவர்கள் ஏற்றுக்கொண்டு அல்லது அதற்கு தடை விதிக்க முடியாது என்று சொன்னதோடு மட்டுமில்லாம மீண்டும் அவர்களிடத்துல போய் நீங்க முறையிடலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதனால அண்ணன் ஓபிஎஸ் நீதிமன்றத்துல அவருடைய கிடைக்கிற ஒரு முடியளவு வாய்ப்பையும் அவர் பயன்படுத்துறாருங்கிறதுனால அவரை எண்ணி நான் பெருமைப்படுறேன். ஏன்னா சில பேர் நீதிமன்றங்கள்ல ஒரு முறை பின்னடைவுனாலே 2 முறை பின்னடைவுனா பல பேர் நான் பார்த்திருக்கேன். அவர்களுடைய சொந்த உரிமை சொத்து குறித்து கூட பெருமளவு நீதிமன்றத்தை அவர்கள் அணுகிறதுல ஒரு நெருக்கடி இருக்கு. ஆனா அண்ணன் ஓபிஎஸ் தளராமல் கட்சியில் தனக்கான உரிமைக்காக போராடுறதை எண்ணி அவரை தொண்டர்களும் நாட்டு மக்களும் அண்ணன் ஓபிஎஸ் ஆதரிக்கிற பல பேர் கட்சிக்காரர், அதிமுக காரர்களை கூட இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் விசுவாசிகள் அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கிறார்கள். ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் நீதிமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டாலும் அல்லது பின்னடைவு சந்தித்தாலும் அவர் ஏற்கனவே தொண்டர்களை வலிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் நீதிமன்றத்தை முழுமையாக நம்பியதனால் சில காலம் கட்சியினரை சந்திக்காமல் ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார். அந்த நிலைப்பாடு பிழை என்று கருதி இப்பொழுது அவர் மாவட்டந்தோறும் தொண்டர்களுக்கான அந்த உரிமை போராட்ட குழு அல்லது போராட்ட உரிமை மீட்பு குழு அந்த குழு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பல மாவட்டங்கள்ல மக்கள் கூட்டம், அரங்கம் நிறைந்து அலையலையாய் வர்றதை பார்க்கிறோம். ஆகவே எடப்பாடியினுடைய அந்த மனுவுக்கு நீதிமன்றம் தடை, ஓபிஎஸ் அண்ணன் இரட்டை இலை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னா ஓபிஎஸ் அண்ணன் தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த மண்டபத்தில் ஏற்பாடு செய்கிறவர்கள், அந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்க எல்லாம் அதிமுக காரர்கள், அவர்களெல்லாம் கொடியோடு வருகிறார்கள், அவர்கள் சின்னத்தோடு வருகிறார்கள், அவர்கள் பதாகைகள் ஏந்தி வருகிறார்கள். ஆகவே அது எந்த பெரிய இழப்பும் அண்ணன் ஓபிஎஸ் இல்லை. ஓபிஎஸ்னுடைய தனிப்பட்ட உரிமை ஏற்பட்டிருக்கிறது அந்த சிக்கல் இழப்பு தான். அது நம்ம உள்ளபடியே அந்த தீர்ப்பு வருத்தத்துக்குரியது. ஆனாலும் ஒற்றை நீதிபதியிடம் மீண்டும் திருப்பி அனுப்பி அந்த ஒற்றை நீதிபதி இதை பரிவோடு பரிசீலித்து அண்ணன் ஓபிஎஸ்க்கு அந்த இரட்டை இலை சின்னமும் கொடியை பயன்படுத்துவதற்கு உரிமை வழங்குவார் இருந்தா தனியரசு நான் நம்புறேன். மீண்டும் அப்போ ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு ஒரு லயனா பின்னடைவாகவே வந்துகிட்டு இருக்கு. இனி முழுசாக இருக்கிற 99% முடிஞ்சிருச்சுன்றாங்க. இனி அதிமுகவில் அவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதே இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாங்களே பலர். இல்லை, அது என்னன்னா, நீங்க அரசியல்ல நீதிமன்றமே அதிகாரத்தை நுகர்வதற்கான வாய்ப்பா அது இருக்காது. சில பேர் நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்த டிஜியினுடைய அந்த நீதிமன்ற ஒரு உத்தரவு அது பெரிய ஆட்சியை மாற்றியது. ஆனா அதுக்கான கட்டமைப்பு அரசியல் ரீதியானது. ஆகவே இங்க ஓபிஎஸ் அண்ணனுக்கு பின்னடைவுனாலும் ஓபிஎஸ் மக்கள் மன்றத்துல இப்ப தொண்டர்கள் மத்தியில, நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நீதி கேட்டு முறையிடலாம். அதுல எடப்பாடி தோற்றுக்கொண்டே ஏற்கனவே 8 முறை தோற்றார். இப்பொழுது மீண்டும் தோற்றால் எதிர்காலத்துல அரசியல் ரீதியா வாக்குகளுக்காக
இவரை எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய சூழல் வரலாம். அல்லது யார் இவர்களை இணைத்தார்களோ பிரித்தார்களோ அவர்களே கூட எடப்பாடியிடம் கட்டளையிட்டு அண்ணன் ஓபிஎஸ் மற்ற பிரிந்த அமைப்புகளை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சிக்க கூடும். ஆகவே இந்த அரசியல் பயணத்தை அண்ணன் நீதிமன்றத்துல தனக்கான உரிமைகளுக்காக போராடுறதுலையும் நம்ம அவரை பாராட்டணும். அதே மாதிரி அவர் மக்களை சந்திப்பதுல, தொண்டர்களை சந்திப்பதுல தளராமல் போராடுறாருங்கிறதுனால நம்ம ஓபிஎஸ் எல்லாரும் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, அவரை வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குதுங்கிறதை உணர்ந்துதான் அதிமுக உண்மை தொண்டர்கள், அண்ணன் ஓபிஎஸ் வார்த்தையில சொல்லணும்னா தூய தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸோடு பயணிக்கிறத நான் பாக்குறேன். ஆகவே நீதிமன்றத்தில் தொடர் பின்னடைவு வந்தாலும் மக்கள் மன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் தொடர்ந்து வெற்றியை பெறுகிறார். அதாவது எடப்பாடி வீழ்த்துவதில் வெற்றியை பெறுகிறார். ஆகவே நீங்க ஏற்கனவே பிரிந்த பொழுது தர்ம யுத்தத்தை நடத்திய பொழுது கூட எடப்பாடிக்கு தான் வலிமை இருந்தது, பெரும்பான்மை இருந்தது. ஆனால் எடப்பாடி அண்ணன் எந்த தர்ம யுத்தத்தை நடத்தி எடப்பாடி தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த அண்ணன் ஓபிஎஸ்ஸிடமே கரம் பற்றி கொண்டு ஆற தழுவி கொண்டு சின்ன மருது பெரிய மருது நிகமும் சதையும் போல அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டவங்க தான். அதனால மீண்டும் இவர்களுக்குள்ள இணைப்பு வர வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரத்தை எடப்பாடி நுகர்வதற்கு தடையாக இருப்பது அண்ணன் ஓபிஎஸ்ஸை ஆதரிக்கிற பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களும் என்பதனால் அண்ணன் ஓபிஎஸோடு எதிர்காலத்தில் மோடி அல்லது பாஜகவின் அறிவுரையோடு எடப்பாடியும் அண்ணன் ஓபிஎஸும் கரம் பற்றுகிற வாய்ப்பு வரலாம். அப்படிங்கிறதுனால அதுக்கான சூழல் எடப்பாடி இறங்கி வருவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மோடியோடைய உத்தரவு இல்லாம எடப்பாடி இறங்கி வர மாட்டார். ஆனால் டெல்லி நினைத்தால் மோடி ஐயா உத்தரவையே தான் கேட்க மாட்டாருங்களே சார் அவரு. இல்ல, அவர் எதுவும் உத்தரவு போடலையே. இப்ப மோடி ஐயாவோ அல்லது அமித்ஷாவையோ ஏதாவது உத்தரவு போட்டு அதுக்கு எடப்பாடி அதுக்கு நேர்மாறா இருந்திருந்தாருன்னா நம்ம உண்மையிலேயே வியப்பா பார்க்கலாம். பாஜக, மோடி, அமித்ஷா அவங்களுடைய உத்தரவை ஒரு காலம் மீற மாட்டார் அண்ணன் எடப்பாடி. அதனால எடப்பாடி மோடியோட செல்ல பிள்ளையா இருக்கிறதுனாலதான் இப்ப எடப்பாடி இந்த அளவுக்கு வலிமை பெற்று இருக்கிறார் கட்சியில, அல்லது ஆட்சியை கடைசி வரைக்கும் நகர்த்தி இருக்காதுங்கிறது ஊரறிந்த விஷயம். அப்பவே அதனால நீங்க டெல்லி உத்தரவு இல்லாம எடப்பாடி பணிய மாட்டார். எடப்பாடிக்கு கிடைக்கிற இந்த தொடர் வெற்றி எப்படி புரிஞ்சுக்கிதுங்க சார்? ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா தடையே இல்லாம அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. இப்படி லைனா வெற்றியா வர்றதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தேர்தலை தவிர சொல்றேன். இந்த பெரும்பான்மை தான். அதனால பெரும்பான்மை தானே, செயற்குழு பொதுக்குழுக்குள்ள அவருக்கு பெரும்பான்மை இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு அவர்தான் ரியல் சீஃப் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஆனா இணை ஒருங்கிணைப்பாளர் அல்லது அவருடைய கூட்டம் தான் கட்சியை நகர்த்தியது, கட்சிக்கு கட்டுப்பாட்டை வைத்திருந்தது. அண்ணன் ஓபிஎஸ் அதுல தலையிடவே இல்லை. நிர்வாகத்தை மட்டும், துணை முதலமைச்சர் அரசு நிர்வாகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆகவே ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப ஏன் நான் ஓபிஎஸ் ஆதரிக்கிறேன்னா, ஓபிஎஸ் கட்சி விதிப்படி அவருக்கு பொதுக்குழு, செயற்குழு அதிகாரங்கள் தொடர்ந்து தரப்பட்டே வந்தது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், துணை முதல்வர், இப்படி அவர் பயணிக்கிறதுனால அவர் அந்த தொண்டர்களிடம் வாக்கு பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிற பொழுது கூட ஒரு வேட்புமனு, அதுல 2 பதவி, ஒரு வாக்கு அடிப்படை உறுப்பினர்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் செலுத்தினாரு. அப்ப அண்ணன் ஓபிஎஸ் என்ன நினைச்சாருன்னா, பைலா ஒப்பந்தம் சட்டப்படி செல்லும், நம்ம யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டாரு. ஆனா எடப்பாடி இதுல சூழ்ச்சி செய்து ஒரு 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 தற்காலிகமா ஒழுங்குபடுத்துகிற வரை அவரை பயன்படுத்திவிட்டு தனக்கான முழு வலிமையை அவர் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு இவரை வெளியேற்றுகிறார். அதாவது ஜூன் 23 பொதுக்குழு கிட்டத்தட்ட இவரை வெளியேற்றுவதற்கான முயற்சி. அவர் ஓபிஎஸ் எப்ப தெரியும்னா, 14ஆம் தேதி அன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சொல்றார். ஜூன் 14 மாவட்ட செயலாளர் கூட்டத்துலதான் ஒற்றை தலைமைக்கான அங்க அந்த முயற்சி நடக்குது. அங்கேயே ஓபிஎஸ் பலகீனப்பட்டுட்டார். பெரும்பாலான வெட்டுப்பட்டல மொத்த மாவட்ட செயலாளரும் அப்பொழுதே ஒரு 4-5 பேரை தவிர எடப்பாடியை ஒற்றை தலைமைதான்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப 23 பொதுக்குழு அது அங்க இரட்டை தலைமையோடைய ஒப்புதலோடு நடக்கல. ஆனா அந்த பொதுக்குழுவுக்கு அறைகோல் விடுத்தது, கையொப்பமிட்டு அழைத்தது இணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேர் சேர்ந்துதான். அப்ப நாள் குறித்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு கூட்டத்தில் இவரை வெளியேற்றுகிற அளவுக்கு ரகசியமாக சரி செய்து இவரை வெளியேற்றுகிறார்கள். அதுலதான் இவர் ரொம்ப பலகீனப்பட்டு போயிட்டார். அப்ப நிர்வாகிகள் பூரா எடப்பாடியுடைய கூட்டத்தால பொறுப்புகள் பரவலா தமிழ்நாடு முழுக்க நியமிக்கப்பட்டதுனால இவரால அங்க பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. ஆகவே இவர் ஏற்கனவே இருந்த ஆவணங்களின்படி, விதிகளின்படி உரிமை கோரி தேர்தல் ஆணையத்துக்கு போறாங்க, உயர் நீதிமன்றங்களுக்கு போறாங்க. அதுதானே இந்தியாவில் இருக்கிற முறை. பாதிக்கப்பட்டா
நீதி மறுக்கப்பட்டா உரிமைக்காக போராடுறது நீதிமன்றத்தில் போய் தான் நம்ம முறையிட முடியும். அப்ப நீதிமன்றத்துக்கு முறையிடுறாரு. நீதிமன்றத்துல ஒரு ஜெயச்சந்திரன் ஐயா ஒரு நீதிபதி ஐயா மட்டும்தான் இந்த பொதுக்குழுவை நிறுத்தி வைக்க சொன்னார். அதாவது பொதுக்குழுவுல தீர்மானங்கள் செல்லாது, போடக்கூடாதுன்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா பொதுக்குழு தீர்மானம் அன்னைக்கு தீர்மானத்தையும் எது காட்டல, எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு சீனிவாசன் என்ன பண்ணாரு, இவரை மட்டும் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு அன்வர் ராஜா அண்ணனை அவைத்தலைவராக போட்டு அடுத்தது 11ஆம் தேதிக்கு நாள் குறிச்சிட்டாங்க. அதுல இருந்து இவர் நீதிமன்றத்துக்கு அண்ணன் போறாரு, நீதிமன்றத்துல தொடர்ந்து போராடுறாரு. இப்ப நீங்க ஓபிஎஸ் தவிர வேற யாராவது இருந்தா இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த முடியுமா? யாரும் நடத்த முடியாத போராட்டத்தை அண்ணன் ஓபிஎஸ் மிகுந்த வைராக்கியத்தோடு கட்சி நலன் கருதி, தொண்டர்களின் நலன் கருதி எடப்பாடிக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்துகிறார். அந்த தர்ம யுத்தம். அதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப தொடர்ந்து பின்னடைவு வருகிறது. ஆனா பின்னடைவு பற்றி கவலைப்படாத. மறுபடியும் ஒற்றை நீதிபதியிட்ட போய் முறையிட போறாரு. அங்கேயும் நீதி அடிக்கல, மறுபடியும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் இப்ப 19ஆம் தேதி ஏதோ வழக்கு வருதுன்னு சொல்றாங்க, பழைய வழக்கு. அந்த வழக்குலையும் அவர் ஏதாவது ஒரு தீர்ப்பு சாதகமா வரலாம், வள்ளினாலும் மறுபடியும் அதுல ரிவ்யூ போவாங்க. அதனால நம்ம நீதிமன்றத்துக்கு அதான் கூடவே இப்ப முதல்ல என்ன செஞ்சிருக்கணும், பெரும்பான்மை கிடைக்கலன்னா மக்கள்கிட்ட நீதி கேட்டு தொண்டர்கள்ட்ட நீதி கேட்டு வந்துருக்கணும். ஆனா அவர் தொண்டர்கள்ட்ட நீதி கேட்டு அண்ணா வராம தயங்கினது ஆரம்ப காலத்துல பிழையானது. அது ஒரு பெரிய இடைவெளி ஆயிரும் உங்களுக்கு. அப்ப அந்த இடைவெளி தான் இப்ப அண்ணா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ், அந்த வேகம் கொஞ்சம் குறைவாகவும் ஒரு ஒரு தூய தொண்டர்கள் மட்டும் ஆதரிக்கிற கூட்டங்களை நடத்துறாரு. அதனால இந்த முயற்சியே எடப்பாடியை நீதிமன்றத்தின் வழியாக போராடுவது, மக்களை திரட்டி தொண்டர்களை திரட்டி கட்சியில் தனக்கான உரிமைகளுக்காக இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கார். ஆகவே இந்த 2 போராட்டமும் எடப்பாடியை அவர் விரும்புகிற வெற்றியை நுகராமல் தடுப்பதில் அண்ணன் ஓபிஎஸ் பெரும் பங்காற்றுகிறார் என்பதனால் புரட்சி தலைவி அம்மாவின் தூய தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஒரு பரிவோடு பார்க்கிறார். ஒரு 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 அனுதாபம் அலை அண்ணன் ஓபிஎஸ் மீது இருக்கிறது. நாட்டு மக்களும் அண்ணன் ஓபிஎஸ் மீது ஒரு பரிதாபம் இருக்கிறது, ஒரு 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 அனுதாபம் இருக்கிறதுனால அது வாக்குகளாக எடப்பாடிக்கு வாக்கு செலுத்துறதுல ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு. ஆகவேதான் தேர்தலில் எடப்பாடி தோக்குறாரு. இப்ப நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க, நீதிமன்றத்தில் வெற்றி பெறுகிற எடப்பாடி ஏன் தொடர்ந்து தேர்தலில் தோற்கிறார்? அதுலயும் இப்போ ஒரு சிக்கல், இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏதோ தனித்து பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டார் எடப்பாடிங்கிறதுனால எடப்பாடி ஏதோ ஒரு புதிய விஸ்வரூபம் எடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அதுவும் பிழையானது, தவறானது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடியால் வெற்றி பெற முடியாது. ஆகவே ஏன்னா கட்சி ஒண்ணு சேரணும். இப்ப சின்னமா டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி இணைந்தால் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்ப திமுக வெர்சஸ் அதிமுகங்கிறது தான் இங்க தமிழ்நாட்டினுடைய களம். அது வலிமை. அந்த களம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் எடப்பாடி தனித்து இயங்கி அந்த வெற்றியை நுகர முடியாது, அந்த போட்டியை களத்துல தர முடியாது. ஆகவே எடப்பாடி திருந்த வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து விரும்புறோம். ஆனா எடப்பாடி திருந்துவதற்கான வாய்ப்பு குறைவு மாதிரி தான் தெரியுது. எப்படி சார் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணி விட்டார், எல்லா காரியங்களையும் அனுபவிச்சுட்டு அவங்க முதுகலையும் குத்திட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறாங்க. அப்படி இருந்தும் பாஜகவோட கோபம் எடப்பாடி பழனிசாமி மேல திரும்பலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க கோபப்படலன்னு? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்தை, கட்டளையை ஏற்று தனித்து தேர்தலை சந்திப்பதற்கு அவரால் அனுப்பப்பட்டவர் தான் எடப்பாடி. அதனால பாஜகவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவின் விருப்பத்திற்கு மாறாக எடப்பாடி தனித்து வெளியேறி வரவில்லை. அவர் டெல்லியினுடைய கட்டளையை ஏற்று மிகுந்த வருத்தத்தோடு, கனத்த இதயத்தோடு இந்த இயக்கத்தை நடத்துறாரு. இது பாஜகவின் விருப்பத்துக்கு புறம்பா நீங்க எடப்பாடி தனித்து தேர்தலை சந்திக்க வர்றாருங்கிறது பிழையானது, தவறானது. அடிப்படையில் டெல்லி உத்தரவின் அடிப்படையில தான் எடப்பாடி தனித்து தேர்தலை சந்திப்பதாகவும் பாஜகவோடு உறவில்லை என்று சொல்லுவதெல்லாம் திமுகவுக்கு செல்லுகிற சிறுபான்மையின மக்களினுடைய அந்த மொத்த தொகுப்பு 100 விழுக்காடு வாக்குகளை சேதப்படுத்துவதற்கு பாஜக தந்திரமாக எடப்பாடியை வெளியேற்றிருக்கிறது. ஆகவே எடப்பாடியை வெளியேற்றிவிட்டு சில சிறுபான்மை அமைப்புகள் ஓடோடி சென்று எடப்பாடியை கரம் பற்றி சிறுபான்மையின் காவலர் என்று முழக்கமிட செய்வதெல்லாம் பாஜகவினுடைய தந்திர சூழ்ச்சி அரசியலுக்கு இவர்கள் எல்லாம் இரையாகிறார்கள். ஆகவே பாஜகவினுடைய இந்த முயற்சி வெற்றி பெற்று முழுமையா வெற்றி பெறல, ஆனால் அதற்கான துவக்கத்தை அவங்க ரசிக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் சில மாநாடெல்லாம் நடத்தினாங்க, சிறுபான்மை மக்களுடைய அமைப்புகள் எல்லாம் நடத்தி அவரை பெரிய பிரமாண்டமா கொண்டு போறாங்க. அப்ப அவர்கள் பாஜகவுக்கும் எதிரி திமுக, ஸ்டாலின், திராவிட கருத்தியல், பகுத்தறிவு கருத்தியல். எடப்பாடிக்கும் திமுக தான் எதிரி, பாஜகவே எதிர்க்க மாட்டார். எடப்பாடியோடு கரம் பற்றி இப்ப போறாங்கல்ல சிறுபான்மை அமைப்புகள், சில பேர் 1-2 பேர் அந்த 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 அடையாளங்களோட பாவம்.
அவர்களும் திமுகவை தான் எதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப இத உலகத்துல அப்புறம் இதை விட ஒரு மூட அரசியல் வேற இந்த நாட்டுல என்ன இருக்கு? ஆகவே சிறுபான்மை மக்கள் திமுக அல்லது திமுகனா நம்ம ஸ்டாலின் விட்டுருங்க. திமுக என்கின்ற கருத்தியல், அரசியல் கோட்பாடு, அரசியல் தத்துவத்தை தான் நீங்க ஆதரிங்க. அதுல இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கலாம், உதயநிதி இருக்கலாம், அல்லது யாரோ வர்றாங்க, அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. அந்த கருத்தியல் அது ஜனநாயகத்தை பற்றி நிற்கிறது, ஜனநாயகத்தை தழுவியது. அந்த கோட்பாடு மானுட சமத்துவத்தை தழுவியது, சமூக நீதியத்தை பற்றி நிற்பது. அது மதம் சாதி என்கின்ற கூர்மையை குறைத்து மனிதனுக்கு அறிவு வெளிச்சத்தை புகட்டிய 100 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு மூட சமூகத்திற்கு பகுத்தறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிய சுயமரியாதை இயக்கத்தை, அதை அடையாளப்படுத்திய தந்தை பெரியார், அந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டு களத்தில் நிறைவேற்றி மக்களின் ஆதரவை பெற்று தந்த மகத்தான பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட அரசு, அந்த அரசு கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள், அதுதான் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை, அது பகுத்தறிவை ஊட்டியது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு வளர்ந்த ஒரு அறிவு பூமியாக மாறுவதற்கு எது களம் அமைத்தது என்றால் திராவிட இயக்கம்தான், சுயமரியாதை இயக்கம்தான், அது நீதி கட்சிக்கான இயக்கம் தாங்கிறதுனால அதனுடைய தொடர் அமைப்பு திமுகங்கிறதுனால நம்ம திமுகவை கருத்தியல் ரீதியாக ஆதரிக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பாஜகவினுடைய நச்சு கோட்பாட்டை ஏற்காமல் நிராகரித்து திராவிட கருத்தியலை பற்றி நின்று அரசியலில் கட்சியை நடத்தினார்கள், ஆட்சியை நடத்தினார்கள். ஆகவே அவர்கள் வலிமையாக தமிழ்நாட்டில் மாறி திமுக அதிமுக இருதுருவ திராவிட கழகங்கள் தான் ஆண்டது. அப்ப பாஜக என்கின்ற புறச்சக்தி வெளி ஆற்றல் இங்கு ஊடுருவ முடியவில்லை. புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இவர்களை பலகீனப்படுத்தி இவர்களுக்குள் பதவி சண்டையை மூட்டி 3-4 அணிகளாக அவர்கள் பலவந்தப்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்தால் பலகீனப்படுத்தி, சில பேரை பலகீனப்படுத்தி சரணடைந்தவர்களை இவர்கள் ஆளாக்கி அரியணையை தந்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் அந்த இயக்கத்தை, கட்சியை, அதிமுகவை பாஜக ஒரு பரிவார அமைப்புகளின் ஒரு அமைப்பாக வழிநடத்துகிறது. பரிவார அமைப்புகளுக்கு ஒரு தலைவனாக தான் இப்ப எடப்பாடி செயல்படுகிறார். ஆகவே இந்த எடப்பாடி இப்பொழுது பாஜகவிலிருந்து தேர்தல் உறவை துண்டித்து கொண்டு நான் தனித்து நிற்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவதை தவிர எடப்பாடியால் நான் பாஜகவினுடைய கோட்பாட்டு உறவில் இருந்து நான் முரண்படுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். ஏனென்றால் திராவிட கோட்பாடே என்னவென்று தெரியாத எடப்பாடி, திராவிட அரசியலுக்கும் ஆரிய அரசியலுக்கும் வேறுபாடு தெரியாது என்று குழந்தையை போல ஊடகத்தில் திரும்ப திரும்ப சொல்லி அது அறிஞர்கள் தொடர்புடையது, இதிகாசம், புராணம் என்று சொன்ன எடப்பாடி. ஆகவே அவருக்கு திராவிடம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. ஆகவே அந்த திராவிட கோட்பாட்டுக்கு எதிர்கோட்பாட்டை கொண்டிருப்பது பாசிசம் அல்லது மதவாதம் அல்லது பெரும்பான்மைவாதம் அல்லது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மதவாத மூட கருத்துக்களை பரப்புகிற, சடங்கு சம்பிரதாயங்களை பாதுகாக்கிற ஒரு 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 அறிவுக்கு முரணான ஒரு இயக்கம், அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் 95 விழுக்காடு மக்களை மூடர்களாக வழிநடத்துகிற ஒரு 3 விழுக்காடு 4 விழுக்காடு ஒரு சமூகம் இந்த சமூகத்தை வழிநடத்துகிறது, இந்திய சமூகத்தை அப்படின்னு பாக்குறது இல்லை. அது அந்த புரிதல் எடப்பாடியிடம் இல்லை. ஆகவே ஒரு தத்துவ பின்னணி இல்லாத, கோட்பாட்டு பின்னணி இல்லாத, பற்றுறுதி இல்லாத எடப்பாடி திராவிட அதிமுகவுக்கு தலைவராக இருக்கிறதுனால அதிமுகவை நாம் ஒரு திராவிட இயக்கமாக கருத முடியாது. ஆகவே பாஜகவில் இருந்து எடப்பாடி வெளியேறி விட்டார் என்பதனால் எடப்பாடியை சிறுபான்மையினருடைய காவலர்கள் என்று சிலர் கொண்டாடுவதை எண்ணி நான் என்ன செய்யறது, ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. ஆகவே எடப்பாடி தனித்து பாஜகவிலிருந்து வெளியேறவில்லை. பாஜகவின் கட்டளைப்படி எடப்பாடி இயங்குகிறார். ஆகவே பாஜக இப்பொழுதும் எடப்பாடியை ஆதரிக்கிறது. பாஜக ஒரு வார்த்தை கூட அதிமுகவை, எடப்பாடியை குறை சொல்லாது. அண்ணாமலை பேச மாட்டார். அதே மாதிரி நீங்க அதிமுக, எடப்பாடியினுடைய மொத்த கட்சி அந்த 2.5 கோடி பேரும் பாஜகவுக்கு எதிராக பேச மாட்டாங்க.
இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக பேச மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இணைந்த பொழுதும், இப்பொழுது கூட்டணியை முறித்த பிறகும் கூட அவர்கள் இப்பொழுதும் இன்னும் மோடி டாடிங்கிறதுல இருந்து எந்த அவங்களுக்குள்ள எந்த கருத்து முரணோ கொள்கை முரணோ இல்லை. ஆகவே அவர்கள் ஒரு நெருக்கமான கோட்பாட்டு கூட்டாளி தான் அதிமுக, எடப்பாடி, பாஜக, அண்ணாமலை, மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம். ஆகவே நீங்க தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி, அண்ணாமலை, அமித்ஷா, மோடி, பியூஷ் கோயல், அர்ஜுன் சம்பத் இவங்க எல்லாம் ஒரு களத்துல இயங்குறாங்க. ஆகவே அவங்கள நீங்க நம்பி அது ஒரு இருதுருவ அரசியல் அல்லது இதுல முரண்பாடுங்கிறதுல நம்ம அறிவுக்கு முரணான அரசியல் சூழ்ச்சிக்கு அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு இவர்கள் எல்லாம் இரையாகிறாருங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமானது. இதை நம்ம நாட்டு மக்கள் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு உண்டு. இதுல 100 விழுக்காடு சிறுபான்மை மக்கள் இதுல அந்த அந்த வலையில இவர்கள் வீழ்ந்து விடக்கூடாது. இயக்கங்கள் தலைவர்கள் யாராவது ஒரு ஆதாயத்துக்காக போறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. எனக்கு ரொம்ப அவங்கள நட்பு சக்திகள் தான். எனக்கு ரொம்ப எல்லாம் நெருக்கமான உறவுகள், அளப்பரிய அன்பு பாசம் வைத்திருப்பவர்கள் தான் சிறுபான்மை சமூகத்தினுடைய பல்வேறு தலைவர் பெருமக்கள் எல்லாம். அவர்கள்லாம் ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள் தான். அவங்கெல்லாம் நல்ல ஒரு நேர்மையான அரசியல்வாதி தான். ஆனா இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடு என்பது எடப்பாடியை ஆதரிப்பது என்பது பாஜக RSS ஆதரிப்பதற்கு ஒப்பானது. நீங்க வேலூர் இப்ராஹிமுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க எடப்பாடி அண்ணாமலை பாஜகவை ஆதரிப்பதற்கும் மோடி பிரதமராக வர வேண்டும் என்று அவர் விரும்புவதற்கும் இவர் மோடி பிரதமராக வர வேண்டும் என்று இவர்களும் அதையே விரும்புகிறார்களே. மோடியை பிரதமராக்குவதை தடுப்போம் அப்படின்னு எங்க எடப்பாடி சொன்னாரு? எடப்பாடி சொல்லாட்டி பரவாயில்ல, எடப்பாடி கட்சியில் இருக்கிறத அவரு சொல்றபடி கூற்றுப்படி மாசத்துக்கு 10 லட்சம் பேர் கூடுறாங்க உறுப்பினர்கள், 2,50,000 பேர் மோடி வாழ்கன்னு சொன்னா எடப்பாடி யார் ஓட்டு போடுவா? எடப்பாடி தனக்கு ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல, அவங்க பாஜக மோடிக்கு ஓட்டு போட்டு மோடி பிரதமராக்கினா போதும்னு நினைக்கிறவங்க தான் எடப்பாடி வகைறாங்க. இதுல போய் சில பேர் இந்த நம்ம சிறுபான்மை இயக்கங்களே இப்ப இரையாகிறது தான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ ஒருவேளை ரெட்டலையே இருந்துட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடியுங்களா சார்? இல்ல, அவங்க ரெட்டலையே வேண்டியதுல தாமரையே ரெட்டலைன்னா அவர் 2 பேரும் பிரிச்சு பார்க்கல, 2ஐயும் ஒரே சின்னமா தான் பாக்குறாங்க. நாளடைவுல 2 பேருக்கு ஒரே ஆளுக்கு 2 சின்னம் எதுக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ஒரு சின்னம். இப்ப பாஜக என்ன செய்யுதுன்னா ரெட்டலையே நேச சின்னமா பாக்குது. அதையே தன்னுடைய கோட்பாட்டுக்கு உகந்த தன்னுடைய குட்டியா பாக்குது ரெட்டலைய பாஜக. தாமரை ரெட்டலை என்ன நினைக்குதுன்னா தாமரை தன் தாயா பாக்குது, தன்னுடைய தேசிய தாய் பாரத மாதா அப்படின்னு பாக்குது. ஆனா இந்த ரெட்டலை என்பது அது ஒரு திராவிட அடையாளம். தாமரை என்பது இதற்கு கோட்பாட்டுக்கு மாறான ஒரு எதிர் துருவ சின்னம். இங்க பிழை எங்க நடந்துருச்சுன்னா இந்த தாய் அல்லது இந்த மண்ணுக்கு வெளியிலிருந்து வருகிற புற ஆற்றல் இவர்களை மிரட்டி பணிய வைத்து இவர்களுடைய ஒற்றுமையை சிதைத்து பிரித்து ஒரு மாபெரும் கட்சியை 3-4 அணிகளாக பிரித்து சில பேரை பலவந்தப்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்தால் வீழ்த்திவிட்டு சிலரை சரணடைந்தவர்களை தன்வசப்படுத்தி கொண்டு அரியணையில் அமர வைத்து அளவு பார்த்து அவர்கள் விரும்புவதை செய்கிறார். இங்க இருதுருவ அரசியல் இருந்தது, அதாவது திமுக வெர்சஸ் அதிமுக. அப்ப திமுக அதிமுக என்பது 2 இந்த துருவ அரசியல் இருந்துச்சுன்னா அந்நிய அரசியல் சக்திகள் உள்ள ஊடுருவ முடியாது, வெளிப்புற ஆற்றல் வர முடியாது. அப்ப பாஜக அது 1000 ஆண்டுகளாக அதிகாரத்தை நுகர்ந்து அதிகாரத்தின் நிழலில் வளர்ந்த ஒரு அறிவு இயக்கம். அது ஒரு பாசிச கருத்தை வைத்திருந்தாலும் கூட அது ஒரு அறிவு சார்ந்த அரசியலை வாழ்நாளெல்லாம் அதாவது 1000 ஆண்டுகளாக ஆண்ட ஒரு வர்க்கத்தினுடைய அமைப்பு பாஜக. இந்த 950 விழுக்காடு இதர மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் பல 1000 ஆண்டுகளாக அடிமைகளாகவும் சூழ்ச்சிகளுக்கு இரையாகிற ஒரு சாதாரண பிழைப்புவாத சமூகம் மற்ற ஏனைய சமூகங்கள் எல்லாம். ஆகவே இந்த சமூகங்களுக்கெல்லாம் இவர்களை இலகுவாக பிரித்து, ஏன்னா இவர்களுக்கு கோட்பாடோ கொள்கையோ லட்சியமோ எதுவும் இல்லை. இவர்களுடைய நோக்கம் அப்படியெல்லாம் நீங்க அவ்வளவு இந்த சுதந்திரத்தை ஜனநாயகத்தை ஊட்டாத காங்கிரஸ் கட்சி. அவர் சுதந்திரத்திற்கு எதிராக இந்த சுதந்திரத்தில்தான் இந்த பாஜக இந்த கட்டமைப்பு உருவாக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுதந்திரத்தினுடைய முக்கியத்துவம், ஜனநாயகத்தின் முக்கியத்துவம்
இந்த பாராளுமன்ற ஜனநாயக முறை அமைப்பினுடைய முக்கியத்துவம் இருக்கு, அதனுடைய மேன்மை இருக்குல்ல, இது மனித குலத்துக்கு எவ்வளவு தேவை என்பதையே காங்கிரஸே அந்த கட்சியினருக்கே தெரியாது. இப்ப நீங்க ராகுலோ சோனியாவோ அங்க இருக்கிற இந்தியாவை இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட ஒரு காங்கிரஸ்காரனாவது சுதந்திரத்தை எப்படி நேசிக்குங்கிறதே தெரியாது. அவனுக்கு வேற கொள்கையில விடுங்க, அவனுக்கு கொள்கை இல்லை, லட்சியம், அதை விடுங்க. குறைந்தபட்சம் இந்த நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அண்ணல் அம்பேத்கரும் அண்ணல் தேசப்பிதா காந்தியும் மகாத்மா காந்தியடியும் என்ன கருத்தை இந்த மண்ணில் விதைத்து இந்த பாராளுமன்றத்தை, இந்த அரசியல் சாசனத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாரிசுகள் நாம் அவருடைய கனவை, அவருடைய லட்சியத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவு செய்கிற பொறுப்பு நமக்கு வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச உணர்ச்சியையே ஊட்டாத ஒரு பிழைப்புவாத அரசியலையே அவர்கள் நடத்தினார்கள். அதனுடைய விளைவு இப்பொழுது பாஜகவிடம் மண்டியிட்டு தப்பித்து ஓடுகிற நிலைமைக்கு ஆயிட்டார். 70 ஆண்டு காலம் இந்த காங்கிரஸை ஆண்ட காங்கிரஸ் நாட்டை ஆளுகிறது. பல கட்சிகள் வளர்ந்தது. திமுக வளர்ந்த ஆட்சியை பிடிச்சிருச்சு, பாஜக வளர்ந்த ஆட்சியை பிடிச்சிருச்சு, கம்யூனிஸ்ட் நாட்டில் வளர்ந்த ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுச்சு. பாஜக ஒரே ஒரு முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அனைவரையும் துளைத்து சிதைத்து தப்பித்து தலைமறைவா ஓட வைக்கிறாங்கன்னா எது ஜனநாயகம், எது பாசிசம்? இந்த குறைந்தபட்ச புரிதலையவே நாட்டு மக்களுக்கு ஊட்டாத தேசிய கட்சிகள், அதாவது பாஜக அல்லாத தேசிய கட்சிகள், இந்த குறைந்தபட்ச சிக்கலையே நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தாத திராவிட கட்சிகள், அதை எடப்பாடியோ திமுகவோ ரெண்டுமே தமிழ்நாட்டுல, அல்லது பொது உடைமை இயக்கங்களே கூட, இவர்கள் போய் நீங்க ஜனநாயகத்துக்கு ஆதரவான நிலையில சமத்துவத்துக்கு ஆதரவான ஒரு கருத்து, சமத்துவத்தை சிதைத்து ஜனநாயகத்தை சிதைத்து மதவாத பாசிச பெரும்பான்மையை நிலைநிறுத்துகிற ஒரு அரசியல். அந்த மதவாத பாசிச அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அது அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொண்டு அது தன்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறது. இவர்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுதே பலப்படுத்தாதவர்கள் அதிகாரத்தை இழந்த பிறகு இவர்கள் நிராயுதபாணியாக தப்பித்து ஓடுகிறார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கிற பொழுதே தருமபுரியில தேவாலயத்துக்குள்ள அண்ணாமலை அத்துமீறி நுழைந்து அவர் விரும்பியதை அங்க செய்ய முடியும். உள்ளூர்ல இருக்கிற தேவாலயத்தை தடுத்து நிறுத்தி கேள்வி எழுப்பினால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அந்த ஊர் மக்களை வெளியேற்றி விட்டு தேவாலயத்தை அண்ணாமலையின் கட்டுப்பாட்டிடம் ஒப்படைக்கிறது. அண்ணாமலை தான் விரும்பியதை செய்கிறார் என்றால் இந்த நாட்டிலே யாருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது? தமிழ்நாட்டிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில் இருக்கிற பொழுது ஒரு தேவாலயத்துக்குள் கூட அதை கூட கட்டுப்படுத்தி பாதுகாக்க முடியாத திமுக ஆட்சி அல்லது திராவிட ஆட்சி, நீங்க இந்தியாவில் வேற எங்க ஆட்சி நடத்த என்ன ஆட்சி செய்ய முடியும்? அப்ப திமுக இங்கேயே பாஜக ஆட்சி தான் நடக்குது. பெயரளவில் திமுக இங்க ஆட்சி செய்கிறது, நடைமுறையில் அதிகாரம் பாஜகவிடம் இருக்கிறது. இங்க முதலமைச்சர் இப்ப அண்ணாமலையை போல நடந்து கொள்கிறார், பிரதமரை போல நடந்து கொள்கிறார். சட்டத்துக்கு எதுவும் கட்டுப்படாமல் எங்கு வேண்டுமானாலும் விளம்பர பதாகைகள், கொடிமரங்கள், பல்லாயிரக்கணக்கான பேர் சாலைகளை மறித்து ஊர்வலம். வேற கட்சி கொடுத்துருவீங்களா? தனியரசு நாளைக்கு ஊர்வலம் போனா இதே திமுக ஆட்சி கொடுக்குமா? அண்ணாமலையை போல தனியரசு ஒரு யாத்திரை நடத்தினால் சுதந்திரத்தை காப்போம், மக்களாட்சி மாண்பை காப்போம், பாராளுமன்ற ஜனநாயகத்தை காப்போம்னு தனியரசு நாளைக்கு ஒரு இயக்கம் நடத்தினா தமிழ்நாடு முழுக்க எனக்கு தனியரசுக்கு இந்த காவல்துறை தமிழ்நாட்டுல இதுக்கு இன்னும் சொல்ல போனா கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற திமுகவினுடைய காவல்துறையே தனியரசுக்கு அனுமதி தர. நீங்க சேலத்துல ஒரு துணைவேந்தர் முறைகேடார் செய்யறாருன்னு புகார் வருது, நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது பண்றதுக்கு காவல்துறை தயங்குறாங்க. சரி, ஏதோ ஒரு வழக்குல கைது பண்ணா நீதிபதி எந்த இதுவும் இல்லாம உடனடியாக விடுதலை செய்யறாரு. நீங்க நீதிபதி எல்லாம் நீங்க பாஜகவினுடைய ஒரு RSS காரர், பிஜேபி காரர்னா அந்த துணைவேந்தர் மேல அவரை சிறைப்படுத்துறதுக்கு நீதிபதியிலே இப்படி தயங்குற போக்கு பார்த்து இப்ப எல்லாரும் தமிழ்நாடு அரசே வியந்து கிடக்கு. அப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சர்கிட்டயே காவல்துறை இல்லை, அதிகாரம் இல்லை. தலைமைச் செயலாளரே தலைமைச் செயலாளர் விடுங்க, செக்ரட்டரி செயலாளர்கள் எல்லாம் விடுங்க, சாதாரண கடைசி நிலையில் இருக்கிற வட்டாட்சியருக்கு கீழே வருவாய் அலுவலர், வருவாய் அலுவலருக்கு கீழே கிராம நிர்வாக அலுவலர், கிராம நிர்வாக அலுவலருக்கு கீழே இருக்கிற கிராம நிர்வாக உதவியாளர் கூட இந்த அரசுக்கு கட்டுப்படுறதில்லை. சட்டமன்ற உறுப்பினருக்கோ, நாடாளுமன்ற உத்தரவு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ, அமைச்சர்களுக்கோ கட்டுப்படாம பாஜக சொல்றதை கேட்கிறாங்க. களத்துல பாஜக, RSS, பிஜேபி கிளை செயலாளர் சொன்னா நடுங்குறாங்க அதிகாரிகள்னா, இங்க இந்த நாட்டுல போய் என்ன இருக்க போகுதுங்க? காங்கிரஸ்கார ஆட்சியில் இப்படி நடந்துச்சா?
திமுக கார முதல்ல இந்த கட்சி ஆபீஸுக்கு போறது இல்லை, இது வேணும் அரசு அலுவலகத்துக்கு போறது இல்லை, பயந்துட்டு கிடக்கிறான். ஆனா பிஜேபினா இங்க வந்து பழனியில டிஎஸ்பியே பாஜக திருப்பி தாக்குறாங்க, வழக்கு இல்லை, கைது இல்லை. அப்ப போலீஸ் அரசாங்கம் எல்லாம் அஞ்சு நடுங்கி குற்றவாளிகளை போல இருக்கிற இந்த சூழ்நிலை உருவாக்குறாங்கன்னா, பாஜகவே இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல நாளைக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, இங்க இவங்கெல்லாம் யாராவது இங்க குடியிருக்க முடியுமா? இவங்கெல்லாம் கூட கட்சி மாறிக்குவாங்க. நம்ம போன்ற ஜனநாயகவாதிகள் என்ன செய்யறது? அதுதான் பெரிய அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தல் தான் ஜனநாயகத்துக்கு தீங்கானதுங்கிறதுனால நம்ம ஒரு ஜனநாயக கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடி முன் வரணும்னா, எடப்பாடிகிட்ட இந்த வேட்கை, இந்த கருத்து முடியளவும் கடுகளவும் இல்லாத எடப்பாடி. அப்ப இந்த எடப்பாடியிடம் அதிமுக தலைமை இருப்பதனால் என்ன பயன்? அப்ப இன்னொரு கேள்வி கேட்பீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர் பகிரங்கமாவே பாஜக தான், மோடி தான் பிரதமர்னு சொல்றார். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன கருத்து உங்களுக்கு வந்து நீங்க அதுல நான் பல வருஷமா சொன்னேன், ஒட்டுமொத்த அதிமுகவும் RSS மயப்படுத்தப்பட்டு விட்டது சொன்னேன். அது வந்து முழுக்க முழுக்க பரிவார அமைப்புகளை ஒரு அமைப்பாக அது வந்து தரப்படுத்தி அவங்க பயிற்சி தந்துட்டாங்க. அதுக்கு தலைவர்கள் அறையாகி கிடக்குறாங்க, கீழே வரைக்கும் தொண்டர்கள் வரைக்கும் அதுக்கு அது வந்து ஒழுங்குபடுத்திருச்சு அது. ஆகவே இப்ப நேத்து கூட ஒரு விவாதத்துல பாக்குறேன், பாஜக ஆதரவா பேசுறவர் சொல்றாரு, நீங்க பழைய பாஜகன்னு நினைக்காதீங்க, எடப்பாடியை விட பாஜக வலிமையா இருக்கிறது. பாஜக எடப்பாடியை அதிமுகவை நம்பி தழுவி தயவுக்காக நாங்க போக மாட்டோம், எடப்பாடி அல்லது பாஜக எங்க பாஜகவை நம்பி இருக்கு, அவர்கள் இங்க வந்து தொகுதி கேட்கிற மாதிரி நாங்க முடிவு செய்கிற இடத்துல இருக்கிற செய்தி பார்த்தேன் 2-3 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன். அப்ப அவங்க ஒரு நிலைக்கு அவங்க உறுதியா நிக்கிறாங்க. இவர்கள் வந்து பழகிய 3-4 அணிகளாக இருந்து கொண்டு 3-4 அணிகளும் ஒரே ஒரு ஒற்றை டெல்லியை ஆதரிக்கிற இதுல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அதாவது ஒரு நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய 4 பேர் 4 கருத்தில் இருப்பாங்க, 4 பேர் வெவ்வேறு தலைமைகளை நோக்கி நிறுவனங்களுக்கு நோக்கி போவாங்க. ஆனா அதிமுகவுடைய இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுக்குள் மாற்று கருத்து இருந்தாலும் இவர்கள் அனைவருமே இன்னொரு சீஃப், இன்னொரு ஹெட்டு, அவரை எல்லாருமே ஆதரிக்கிறாங்கன்னா இந்த போக்கு என்ன செய்யறது? அதுதான் எடப்பாடியும் அதுல வந்து நீங்க ஒரு பலகீனமான அரசியல்வாதி. இந்த பாஜக என்கின்ற கோட்பாட்டை உள்வாங்கி கொண்ட எடப்பாடி, திராவிட கருத்தியலை ஏற்காத, திராவிட கருத்தியலை சிதைப்பதற்காகவே பொறுப்புக்கு வந்த எடப்பாடி. ஆகவே இந்த எடப்பாடியால் அதிமுக திராவிட கருத்தியலை கோட்பாட்டை தமிழ் மண்ணில் விதைக்கும் அல்லது அதை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கை பொய்த்து போயிருக்கு. அப்படி பார்வையில் தான் நம்ம எடப்பாடி பார்க்கணும். நீங்க எடப்பாடி, அமித்ஷா, மோடி, அண்ணாமலையை நீங்க மாறுபடுத்தி பார்க்க, அவர்கள் அனைவரும் ஒற்றை முகம், ஒரே நோக்கம். சிவா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நிலத்துக்கு அரசு வணக்கம். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.